அல்ஃபோன்ஸ். திரு கான்ஸ்டன்டைன், உங்கள்கிட்டே தொடங்குறேன். எப்படி பார்க்குறீங்க இந்த முடிவுகளை, குறிப்பாக மகாராஷ்டிரா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்கிற சோரன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதோடு நமது சேரனன் நாட்டில் சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் டெபாசிட் இழக்கக்கூடிய வகையில் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருப்பது உள்ளபடியே முதல் முறையாக களம் கண்டு அவருடைய வெற்றி ஒரு வரலாற்று வெற்றி. அதற்கு வாழ்த்துக்கள். கேரள மாநிலம் சேரனன் நாடுன்னு நான் சொன்னேன். சரி, இல்லை அது இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் அப்படிங்கிறதுனால சொன்னேன் நான். அதனால தான் நான் அதை சேரனன் நாடுன்னு சொன்னேன். சரி, ரைட். அதனால் அதை தொடர்ந்து 2 மாநிலங்களிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ காலையில் இருந்து நமது தொலைக்காட்சி உட்பட பெரும்பாலான முன்னணி தொலைக்காட்சிகள், அதே மாதிரி தேசிய அளவில் டைம்ஸ் நவ், மிரர், ஆங்கில ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள், ஆமாம் ஆங்கில ஊடகங்கள், இவையெல்லாம் விவாதிக்கிற போது அதனுடைய கருத்துரையாளர்கள், ஆய்வறிஞர்கள் சொன்ன கருத்து என்ன என்று சொன்னால், அவர்கள் சொன்ன கருத்தில் இருந்து நான் எந்த முடிவிற்கு வருகிறேன் என்று சொன்னால், இந்த வெற்றி 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு கட்டியம் கூறுவதாக இருக்கிறது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் பெரும்பாலான ஆய்வறிஞர்கள் அல்லது அரசியல் கருத்தாளர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், மகாராஷ்டிராவில் லடிக்கி பெயின் என்கிற பெயரில் மகளிர் உரிமை தொகை, அதே போல ஜார்க்கண்டில் மையசமன் யோஜனா என்று சொல்லக்கூடிய மகளிர் உரிமை தொகை, இந்த 2ம் தான் இந்த வெற்றிக்கு பெரும்பாலான காரணம் என்பதை நான் சோசியல் மீடியாவில் எழுதக்கூடிய பல பேராசிரியர் பெருமக்கள் அவர்களுடைய கருத்திலும் அது சொல்லப்படுகிறது. அப்படியானால் மகளிர் உரிமை தொகை எங்களை பார்த்து அவர்கள் செய்தது. அதாவது தமிழ்ல நாங்கள் விளையாட்டா கல்லூரியிலே சொல்லுவோம், பார்த்து எழுதினவனே பாஸ் பண்ணுறான் அப்படின்னா படித்து எழுதினவன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண மாட்டானா என்ற கேள்விதான் எழுகிறது. அந்த வகையில் இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்து எழுதிய அவர்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிற போது 2026 அதன் பிதாமகனாக இருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமைக்கு ஒரு வெற்றியை தரும் என்பதற்கு கட்டியம் கூறுகிறது என்று நான் பார்க்கிறேன். இதை தாண்டி மகாராஷ்டிரா நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். கட்டாயம் 2வது பகுதியில் அதையும் பேசுவோம். ஏன்னா 2 அம்சங்கள் இருக்கிறது. நீங்க சொன்னதையும் பேசலாம். இன்னொன்று, 3 மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி பொறுப்புக்கு மீண்டும் வருகிறார்கள். ப்ரோ இன்கம்பன்சியா அல்லது என்ன விதமான ஒரு வாக்களிப்பு முறை இருக்குங்கிறதையும் நம்ம பேசலாம். அது பின்னாடி வரும். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட்டணி மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இதுவரை பெறாத ஒரு தோல்வி. எப்படி பார்க்குறீங்க? அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்ட்ரைக் ரேட் 91.7%. போட்டியிட்ட இடங்களில் அவங்க வெற்றி பெற்றது அப்படிங்கிறது 132 இடங்களில் வெற்றி. அவர்களுடைய வெற்றிக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஆனால் ஒரு சமூக ரீதியாக அல்லது ஒரு மாநில ரீதியாக மகாராஷ்டிராவை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், ஓரளவிற்கு பணக்காரர்கள் இருப்பதும் ஓரளவிற்கு அதற்கு சமமாக தாழ்த்தப்பட்ட அல்லது பொருளாதாரத்தில் அப்ரஸ்ட் அண்ட் சப்ரஸ்ட் என்ற ஒடுக்கப்பட்ட மக்களும் இணைந்திருக்கிற ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா. அந்த இடத்தில் நான் எப்படி வருகிறேன் என்று சொன்னால், பணக்காரர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார தாராளவாதம் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. அதே நேரத்தில் ஏக்நாத் சிண்டே பேசிய கொள்கையில், அதாவது சமத்துவம், சமூக நீதி அல்லது அந்த மண்ணுக்கான கொள்கைகளை பேசக்கூடிய ஐடியாலஜிக்கல் கன்சிஸ்டன்சி என்று சொல்வோம் அல்லவா, தத்துவார்த்த நிலைத்தன்மை, இந்த 2ம் பாஜகவிற்கும் ஏக்நாத் சிண்டேவிற்கும் ஒரு மக்களிடம் ஒரு செல்வாக்கை கொடுத்திருக்கிறது. அதாவது பணக்காரர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணக்காரர்களுக்கான தாராளமயமாதல் அதை பார்த்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் இந்த மண் எங்களுக்கானது, எங்கள் மக்களுக்கானது என்று பேசக்கூடிய சிவசேனாவினுடைய தத்துவார்த்தத்தை இருக்க பேசியது ஏக்நாத் சிண்டே தான் என்கிற நம்பிக்கையில் இந்த சமூகத்தின் 2 பக்கங்களும் ஒன்று சேர்ந்திருப்பதாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். அதாவது ஏறத்தாழ ஒரு சில ஏரியாக்கள் நீங்களே கூட காலையில் அந்த தெளிவாக அந்த செக்டார் வைஸ் போட்டீங்க. பெண்கள் எவ்வளவு, ஆண்கள் எவ்வளவு, இஸ்லாமியர்கள் எவ்வளவு, இப்படியெல்லாம் பார்க்கிற போது நீங்க அந்த சிவசேனாவினுடைய கட்சிகள் எங்கே வென்றிருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மராத்தா கொள்கை கொஞ்சம் வேகமாக இருக்கிறது.
எங்கெல்லாம் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய பகுதி என்று நாம் பார்க்கிறோமோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தன்னை மும்பை மாநகர் அப்படிங்கறத வச்சுக்கலாம். மும்பை புனே அது தவிர மற்ற எல்லாம் ரூரல், ஓரளவுக்கு ரூரல் ஏரியா. ஆனாலும் கொஞ்சம் தொழில் ரீதியாக நான் சொல்லுகிறேன். பெரும்பாலான பாப்புலேஷன் கொஞ்சம் அந்த மகாராஷ்டிராவை பார்க்க அதிகமா இருக்கிற ஒரு நகரம், மாநகரம் அந்த மாதிரி. இப்ப நீங்க இதே இது நேரடியா அங்க பாத்தீங்கன்னா ஜெயமம் ஜார்க்கண்ட்ல அங்க சோரன் தான் தூக்கி நிற்கிறார். ஏன் அப்படின்னா ஜார்க்கண்ட் வந்து மகாராஷ்டிராவை போல பணக்காரர்களும் ஏழைகளும் இணைந்த இடம் இல்லை. அது வந்து முழுக்க ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான மாநிலம், கொஞ்சம் வளர்ந்து வருகிறது என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கு. அங்கே பாரதிய ஜனதா கட்சி அடி வாங்குகிறது. அப்படியானால் நான் இந்த இடத்தில் எந்த இடத்திற்கு வருகிறேன் என்று சொன்னால், ஏழைகளுக்கு எதிரானது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நமது ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் ஏறத்தாழ மகாராஷ்டிராவிலும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் ஏக்நாத் சிண்டே மகாராஷ்டிராவில் காப்பாற்றியதை போல ஜார்க்கண்டில் காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை. எனவே பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை கண்டது. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். சூர்யா, எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் முடிவை? இது வந்து அவர் ஒரு பார்வை வைக்கிறார் திரு கான்ஸ்டன்டைன். தமிழ்நாட்டு சம்பந்தமான விஷயத்துக்கு நம்ம பின்னாடி வரலாம். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நாங்களே எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு திரு ஃபட்னவிஸ் சொல்லக்கூடிய இடத்திற்கான முடிவாக வந்திருக்கிறது. உங்கள் பார்வை. முதல்ல காப்பி அடித்து செயல்படுத்தப்பட்ட திட்டம் அப்படின்றத நான் மறுக்கிறேன். என்றால் இவங்க வந்து வாக்குறுதியில் 2021 கொடுத்துருந்தாங்க. அதற்கு முன்பு கமலஹாசன் உள்ளிட்டவர்கள்லாம் பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த திட்டத்தை இந்தியாவிலேயே முதல்ல அமல்படுத்தியது மத்திய பிரதேச மாநிலம்தான். மார்ச் 2023 லடுக்கி பெஹன் யோஜனா அப்படின்ற திட்டத்தை அமல்படுத்தணும். தமிழகத்தில் 2023 சொல்றாரு. 2021 பண்ணிட்டோமா? அவர் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றாரு. 2000 அமல்படுத்தப்பட்டதை சொல்றாரு. 2023 மார்ச்ல பிஜேபி அரசு மத்திய பிரதேசத்தில் அமல்படுத்தியது. தமிழகத்தில் செப்டம்பர் 2023 6 மாதம் கழித்து தான் அமல்படுத்தியது. அதனால காப்பி அடிக்கிறது அந்த விஷயம் இதில் கிடையாது. அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல சொல்றாரு. வாக்குறுதியாக அதை முன்னிறுத்தியது. அமல்படுத்தியது யாரு? ஒருவேளை அதை அமல்படுத்தினது பார்த்து தான் இவங்க கூட பண்ணியிருப்பாங்களோன்னு எங்களுக்கு தோணுது. ஸோ அதனால காப்பி அடிச்சதுன்றதை மீறி அவர் இப்ப அது வந்து ரேவடி கல்ச்சர்ல வருதா, நலத்திட்டத்தில்? அவர் சொன்னது ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன். அதாவது ஜார்க்கண்ட்லையும் மகாராஷ்டிராலையும் இந்த திட்டம் வந்து வெற்றியை கொடுத்துருக்குன்னு சொன்னார். அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் கூட மிகப்பெரிய வெற்றியை நம்மளுக்கு கொடுத்துருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த திட்டத்திற்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது. இப்போ ரேவடி கல்ச்சர் அந்த கேள்வி வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த உரிமை தொகைக்கு எதிராக எந்த பிஜேபி தலைவரும் எந்த காலத்திலையும் பேசினது இல்லை. எது இப்போ உதாரணமாக மகாராஷ்டிராலே சொல்கிறேன். இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினர் 200 யூனிட் வந்து மின்சாரம் இலவசமாக வழங்குறோம் அப்படின்னு அவங்க தேர்தல் வாக்குறுதியில் இருந்தது. அதே வாக்குறுதி பிஜேபி கூட்டணி மூலமாக என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, அனைத்து வீடுகளிலும் சோலார் பேனல் வந்து பொருத்தப்படுவதற்கு நாங்கள் நிதியுதவி செய்வோம். அதன் மூலமாக 2 ஆண்டுகள் கழித்து ஒவ்வொரு வீட்டிலையும் மின் செலவு 30% குறையும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்தா. அதனால இந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நாங்கள் சொல்றது மட்டும் இல்லாம எங்க வாக்குறுதிகள்ல செயல்படுத்துறதுல ஆண்டுக்கு 3 எல்பிஜி சிலிண்டர், அதே போல ப்ரொஃபஷனல் எஜுகேஷனுக்கான ஃப்ரீ எஜுகேஷன், அது எல்லாமே டார்கெட்டட் ஸ்கீம்ஸ்.